இங்க இந்த பொண்ணு லேப்டாப் பார்த்து உட்காந்துருக்க. அப்ப எவனோ ஒருத்தன் ஹாய்னு மெசேஜ் பண்றான். இவ யாருன்னு கேட்டா யாருன்னே சொல்லாம நம்ம கேம் விளையாடலாமான்னு சொல்லி கேட்கலாம். இவளா இவ ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்றா அப்படின்னு கெஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு நேம சொல்ல, இதுதானே நீ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரிப்ளை பண்ணாம கேமுக்கு உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லி மட்டும் கேக்குது. இவளும் இவளோட ஃப்ரெண்டு தான் நினைச்சிட்டு அந்த கேமுக்கு ஓகே சொல்றான். நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நான் கண்ணாம்பூச்சி ரேரே விளையாடுறான்னு சொல்லி மெசேஜ் பண்றான். இவளும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு போய் தண்ணி குடிக்க போயிடுறான். வந்து திரும்பவும் உட்காந்து லேப்டாப் பார்த்தா என்ன தண்ணி ரொம்ப தவிச்சிச்சோ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். நம்ம தண்ணி குடிச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? நான் உன்னைய பயம்படுத்துவேன், நீ பயந்துட்ட அப்படின்னா நான் தான் வின், சரியா? இதுதான் கேம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உன் ரூம்ல இருக்கிற பொம்மை அழகா இருக்கேங்கிறான். இவளுக்கும் ஏதோ சந்தேகமா இருக்கு, நான் போலீஸ் கால் பண்ணுவேன்னு சொல்றான். திடீர்னு காலிங் பெல் அடிக்க சரி நீ வெளியில போய் பாக்குறா. பார்த்தா ஒரு பலூன் தொங்க விட்டுருக்காங்க. இவ அந்த பலூனை வெறிக்க பார்க்க அந்த பலூனே டமால்னு உடஞ்சு போச்சு. அதுல பார்த்தா இவ போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஐ சி யூன்னு போட்டிருக்கு. தலதறிக்க கதவு கூட ஒழுங்கா போட்டாம ஓடி போயிடுறா உள்ளக்க. வேகமா போய் போன் எடுத்து கால் பண்றா. போன் சுவிட்ச் ஆஃப். திரும்பவும் மெசேஜ் வருது, கொஞ்சம் ஜன்னலை திறந்து பாக்கியா, நான் வெளியில தான் இருக்கேன்னு. ஆத்தான்னு இவ பதறி போய் உட்காந்துருக்க. திரும்பவும் மெசேஜ் வருது, டோரை கொஞ்சம் நல்லா சாத்த மாட்டியான்னு. திரும்பவும் தலைதறிக்க ஓடி போய் டோரை பூட்டிட்டு வரா. உள்ளக்க வந்து பார்த்தா ஃபேன்ல பொம்மையெல்லாம் தொங்க போட்டு வச்சிருக்கு. திரும்ப குடுகுடுன்னு ஓடி வந்து அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா, ப்ளீஸ் யாராச்சும் போலீஸ் கால் பண்ணுங்கன்னு. திரும்பவும் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, விண்டோவை சாத்தி வைக்க மாட்டியான்னு. குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தா பேய் உள்ளக்க வந்துருச்சு அந்த விண்டோ வரையா. திரும்பவும் வேகமா ஓடி போய் அவ ரூம் கதவை சாத்துவான்னு பார்த்தா அதையும் சும்மா பூட்டிட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கா. பெட்டுக்கு அடியில படுத்து அடியில கூடி பாக்குறா, வருதா வரலையான்னு. பார்த்தா அது பெட்டுக்கு அந்த சைட்ல அடியில கூடி பாக்குது இவள. அப்படியே பெட்ஷீட் குள்ள புகுந்து பயமுறுத்த திரும்பவும் டொயிங்னு ஒரு மெசேஜ் வருது, நீ பயந்துட்டியா, நான் உன்னை பயம்படுத்திட்டேன் நானு, போடா லூசுன்னு சொல்லிட்டு இவ பதிலுக்கு மெசேஜ் பண்ண. அது டென்ஷன் ஆயிடுச்சு. இவ கார் சாவி எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கார்ல உட்கார. பார்த்தா ஆல்ரெடி அது காருக்குள்ள தான் உட்கார்ந்துருக்கு.